பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் வாழ்வாதாரமே அந்த ஆடுகள் தான். அவன் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகள் தான். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடக்கும், அவனால் செல்ல முடியவில்லை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும் இருக்கும், அவனால் செல்ல முடியவில்லை. ஆனால் இவனுக்கு ஆசை, திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. ஆனால் அவனால் செல்ல முடியாது. காரணம், இந்த ஆடுகளை மேய்க்க வேண்டும், இதை வைத்துதான் அந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது அவனது கடமையாகவே இருந்தது. ஒரு நாள் வழியாக பங்கு தந்தை நடந்து போய் கொண்டிருக்கிறார். இவன் வாயில முடங்கி கொண்டிருக்கிறான். ஆ ஆ இ ஏ ஓ அப்படி என்று சொல்லி உயிரெழுத்துக்களை மெய்யெழுத்துக்களையும் முடங்கி கொண்டிருக்கிறான். அந்த பங்கு தந்தை சற்று நின்று அவன் சொல்லுவதை கவனித்து கொண்டு, என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், எனக்கு கோயிலுக்கு வருவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை என்பதை விட எனக்கு இந்த ஆடுகளை மேய்ப்பது தான் சரியாக இருக்கிறது. ஆனால் கோயிலுக்கு என்னால் வர முடியவில்லை. ஆதலால் நான் கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வேண்டுதல் எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஜபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆ ஆ இ என்று எனக்கு தெரிந்த இந்த வார்த்தைகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை கடவுள் இந்த வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து கோர்த்து அதை தனதாக்கி கொள்வார் என்று ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று பங்கு தந்தை அசந்து போனார். இதுதான் உண்மையான ஜெபம். தனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத சமயத்தில் கூட தனக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கிறானே, இதுதான் உண்மையான ஜெபம் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டதாக ஒரு அழகான கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என மற்றவர்கள் பிதற்றி கொள்கிறார்கள். அதனால தான் நமக்குள்ள ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். ஜெபம் அப்படின்னா நிறைய வார்த்தைகளை சொல்றது, நிறைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு போதிப்பது அல்லது பேசுவது தான் ஜெபம் அப்படின்னு பல நேரங்களை நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்கன்னா இடைவெளியே இருக்காது, நீண்ட நேரம் இப்போ நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், இவன் சூப்பராக ஜபிக்கிறாருப்பா, இவன் அழகாக ஜபிக்கிறாருப்பா அப்படி என்று. ஆண்டவர் அதை எப்பொழுதும் விரும்புவதே கிடையாது. ஜான் மரிய வியானியருடைய வாழ்க்கை வரலாறுல அழகான ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரும். தினமும் என்ன பண்ணுவார், ஒரு விவசாயி கோயிலுக்குள்ளே வந்து முழந்தாள் படியிட்டு அவர் ஒன்றுமே வாய் திறந்து ஜபித்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துட்டு தினமும் வேலைக்கு போவார். அந்த விவசாய இடத்துல ஜான் மரிய வியானி புனிதர் வந்து கேட்பார், என்னப்பா செய்கிற அப்படின்னா, ஜபிக்கிறியா எப்படி அப்படின்னா, நான் கடவுளை பார்க்கிறேன், கடவுள் என்னை பார்க்கிறார், நாங்கள் மௌனமாக உரையாடல் செய்கிறோம். புனித அபிலாத்தரசம்மாள் கூட அப்படிதான். ஜபம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் ஒரு ஆழ்ந்த மௌனமான உரையாடல் என்று சொல்லுவார். எதுதாங்க ஜபம். ஜபம் என்பது பெரிய பெரிய சொற்களை கொண்டோ பெரிய பெரிய வார்த்தைகளை கொண்டு சொல்லுவது தான் ஜபம் என்று ஒரு தவறான ஒரு கொட்டேஷன் ஒன்று நம்ம வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் தகர்த்தெறிகிறது தான் இன்றைய நற்செய்தி. அழகான ஆழமான வார்த்தைகளை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. உண்மையிலே எப்படி ஜபிப்பது என்பது அழகாக இங்கு சொல்லப்படுகின்றது. சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நம்ம ஆண்டவர், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, அழகான ஜபம். இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான்ங்கிற வார்த்தையே வராதுங்க. நான் அப்படின்னு இந்த வார்த்தையை சுயநலத்தோடு எனக்காக ஜபிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையே அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் வராது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பைய தூயதன போற்ற பெருகும், அது ஆட்சி வருகும், அது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எல்லாம் எங்கள் அதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பாபில் கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, பாபில் கோபுரம் தொடக்க நூலில் பார்க்குறோம். பாபில் கோபுரம் எல்லாம் அழகாக கட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு அறிவு சார்ந்த சிந்தனைகள் இருந்தது. இந்த கோபுரத்தை எப்படி கட்டணும், இந்த செங்கலை எப்படி அறுத்து வைக்கணும், இதை எப்படி கட்டி முடித்தால் அழகாக இருக்கும் என்று வரையறை செய்து வரைபடம் போட்டு அழகாக பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களால் கட்டி முடிக்கவில்லை. ஏன் அப்படின்னா அங்கு கடவுளை மையமாக வைத்து அவர்கள் செயல்படவில்லை.
அதனால்தான் அந்த கோபுரம் கட்டி பிடிக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டது. எங்கு கடவுளை மையமாக வைத்து ஜெபிக்கிறோமோ, எங்கு கடவுளை தனதாக்கி கொண்டு அதை வாழ்கிறோமோ, அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஒரு ஜெபமாக மாற்றப்படும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு, இன்றைய வாசங்கள் நமக்கு ஆழமாக முன்னிறுத்துகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபிப்பது, ஒரு பொது நலத்திற்காக ஜெபிப்பது என்பது ஒரு அழகான விஷயமுங்க. அதோடு சேர்ந்து ஒரே ஒரு அழகான நிகழ்ச்சியை சொல்லி இந்த மறையுரை நிறைவு செய்கிறேன். சருகணி, சிவகங்கை மறை மாவட்டத்தில் சருகணி அப்படிங்கிற ஊர், அங்கே இருந்தவர் தந்தை லெவே, ஃபேமஸான ஒரு அழகான ஒரு அருள் தந்தை. இப்போ புனிதர் பட்டத்திற்காக அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த லெவே சமயத்தில் மிகுந்த கடும் பஞ்சம், மிகுந்த கடும் பஞ்சம். எப்படி அரசர்கள் புத்தகத்தில் எலியா காலத்தில் மிக பஞ்சம் 3 ஆண்டுகளாக மழை இல்லாமல் பொய்த்து போனதோ, அதே போன்று இந்த தந்தை லெவே அவருடைய காலத்தில் மிக கடுமையான பஞ்சம். அங்கெல்லாம் வானம் பார்த்த பூமி, மழையே கிடையாது. மழை பெய்தால்தான் அங்கு வாழ்வாதாரம். ஒரு குடம் 10 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும் தண்ணி. அவ்வளவு கடுமையான பஞ்சமும் அங்கே. லெவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கிறார். இன்னும் சொல்லுவாங்க, அந்த மக்கள் எல்லாம், நான் இருந்த பங்கிலும் சரி, பக்கத்தில் இருந்த பங்கிலும் சரி, இன்றைக்கும் அவரை பெருமையாக சொல்வார்கள். எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த கெபியில் நம்ம திருப்பலி நிகழ்த்துவோம், மழை பொழியும், கண்டிப்பாக நான் ஜபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி லெவே ஜபம்லாம் திருப்பலி முடிகிறது, முட்டி போடுறார், ஜபம் பண்ணுறார், 2 கரங்களையும் விரித்து ஜபம் பண்ணுகிறார். பொது நலத்திற்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஜபம் பண்ணுகிறார். என்ன ஆச்சரியம் என்றால், அவர் கையை கீழே கூட இறக்கவில்லை. கடுமையான மழை, அவ்வளோ மழை பொழிந்து அந்த பஞ்சமெல்லாம் தீர்ந்ததாக இன்றும் அந்த மக்கள் சொல்லுவார்கள். ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டுங்க. அதுவும் பொது நலத்திற்காக வேண்டுகின்ற பொழுது இன்னும் மிகுந்த வல்லமை உண்டு. பல நேரங்களில் நம்ம கோயிலில் வருகின்ற பொழுது ஜபத்தினுடைய வல்லமை தெரியாமல் பல நேரங்கள் ஜபித்து கொண்டு அப்படியே போகிறோம். அது ஜபத்தினுடைய வல்லமையை நம்ம தெரிய வேண்டும். அதற்கு நம்ம மனதை ஆட்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்போ நம்ம ஜபம் கேட்கப்படும்? நம்முடைய தேவைகளும் கடவுளுடைய திட்டமும் ஒன்று சேருகின்ற பொழுது அங்கே ஜபம் கேட்கப்படும். அப்படி என்றால் அது பொது நலமாக ஜபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.